தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்களுக்கு 4ஆம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியம் டி கிரேட் வழங்கக் கோரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தொடர் காத்திருப்பு போராட்டமானது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த உதவியாளர் சங்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னும் கிராம உதவியாளர்கள் பாதி பேர் வரல, அது கஷ்டமா இருக்குது. நாம் தொடர் போராட்டம் நடத்தி நமக்கு டி கிரேட் வழங்க முதல்வர் அவர்களே உத்தரவிடும் வரை நமது போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வட்ட செயலாளர் அண்ணன் ஸ்டீபன் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த தொடர் காத்திருப்பு போராட்ட வருகை தந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், குன்றத்தூர், வாலாஜாபாத், உத்தரமேரூர், காஞ்சிபுரம் அனைத்து வட்ட நிர்வாகிகள் மற்றும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை இந்த நாளிலே இருக்கிறோம். எதற்காக இந்த மாபெரும் நடக்க இருக்கிறது? இனி வரும் நாட்களில் தொடர்ந்து நடைபெறுகிறது என்று முதலாவது நாம் சிந்திக்கும்படியாய் இந்த நாளிலே அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம்.
கொஞ்சம் சலசலப்பை நிறுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பேசுறது நல்லா இருக்குதோ இல்லையோ, இல்ல அறிவுபூர்வமா பேசுறோமோ இல்லையோ, இல்ல வார்த்தைகள் சிறந்ததா இருக்கிறதா இல்லையோ, நாம முதல்ல கொஞ்சம் சலசலப்பை நிறுத்திட்டோன்னு வச்சுங்க, கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அதை உணர முடியும். சத்துணவு பணியாளர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாமே மகளிர் தான். அங்கன்வாடி பணியாளர்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே மகளிர் தான். எல்லா விதத்திலும் மகளிர்கள் இங்கே எல்லா விதத்திலும் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். ஒருவேளை அத்தனை வட்டத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது ஆண்களும் குறைவாக இருக்கிறார்கள், மகளிரும் குறைவாக இருக்கிறார்கள். அது ஒருவேளை இந்த தொடர் போராட்டத்தை இன்று முதல் நாம் கையில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இதுக்கு முன்பதாக ஒருவேளை நம்ம சரியா நாம போராடலையா, இல்ல அவங்க கொடுக்கலையா, இல்ல நம்ம மேல தப்பா இருக்குதா, இல்ல அவங்க நம்ம திரும்பி பார்க்கிற அளவுக்கு நம்ம சிறப்பா ஒருவேளை செயல்படலையா, இல்ல நாம கூட்டத்தை பெருசா போடலையா, இல்ல நம்முடைய அர்ப்பணிப்பு பெருசா இல்லையா, நம்முடைய ஈடுபாடு பெருசா இல்லையா, அது நாம சிந்திக்கணும். முதல்ல அவங்க தரலன்னா எப்படி தருவாங்க, நாம என்ன பண்ணா தருவாங்க, அதை நாம முதல்ல கையில் எடுக்கணும். முதல்ல அதுக்கு போராட்டம்ன்றது ஃபர்ஸ்ட். அந்த போராட்டத்துக்கு முன்னாடி நம்ம எதை வைக்கணும், ஒற்றுமையை வைக்கணும். ஒற்றுமையா இருந்ததுதான் நாம எல்லாத்தையும் வென்றெடுக்க முடியும். எல்லா அதிகாரிகளும் சந்திச்சு அனுமதி கடிதம் கொடுத்தோம். அப்ப எங்களை கேட்டாங்க எவ்வளவு பேர் வருவாங்க, நாங்களே சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 350 பேர் ஒரு 400 பேர் வந்துருவாங்க போல அப்படின்னாங்க. நாங்க 500 பேர் சொன்னோம். முன்னாடி உட்காந்துக்கிற ஆண் சகோதரர் அப்படியே திரும்பி நீங்க பாருங்க, மகளிர் சகோதரி அப்படியே போய் திரும்பி பாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறாங்க, நாம பார்த்துக்கணும். ஏன்னா இதுல இருந்து வெளியே இருந்து யாரும் வந்து நமக்கு ஒன்னும் சொல்ல பார்த்தாரு, நாம கேட்டுக்கணும். அவ்வளவுதான். என் சகோதரன் பக்கத்துல இருக்கிறோம் ஏன் வரல, பக்கத்துல இருக்கிற என் சகோதரி ஏன் வரல அப்படின்னு நீங்களும் கூட கால் பண்ணி, ஏமா நாங்க உட்காந்துட்டோம் எங்க இருக்க உரிமையா பேசினாங்க. பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் பேசி அடைக்கணுன்றது ஒன்னே கிடையாது. நாம எல்லாம் கலந்து பேசணும். நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான என்ன சொல்றது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம அப்படின்னு சொல்லி சேர்ந்து நம்ம இருக்கின்ற போதுதான் அது எல்லாருடைய செவிகளுக்கும் அது போகும். சத்தம் பெருசா இருக்கணும். நம்முடைய கை இருக்குது அப்படின்னு சொன்னா பார்த்துருப்பீங்க, எல்லாம் போட்டுப்பாங்க. இது ஒன்றே நான் மட்டும் தூக்கினா போதாதுங்க, இருக்கிற மொத்த பேரும் சேர்ந்து தூக்கினாதான். என்னப்பா அது எல்லாருடைய கரங்கள் உயர்ந்து இருக்கிறது, ஏன் என்னப்பா அதுன்னு பார்ப்பாங்க. ஓ கிராம உதவியாளர்கள் என்ன பண்றாங்க, போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், அவருடைய கரங்கள் எல்லாம் அங்கே உயர்த்தப்படுது. அதனால நம்ம என்னதான் சரி, அந்த கையை இறக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியாளர்கள் பார்க்கும்படியாய் நம்முடைய கரங்கள் எல்லாம் அங்கே ஓங்கி இருக்க வேண்டும். அதனால் முதலாவது வந்திருக்கின்றவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுவேன். அப்படியே கூட எடுத்து கால் பண்ணுங்க, கால் பண்ணிட்டு தொடர் போராட்டம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது, அது போய்கொண்டு இருக்கிறது. அதனால வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அவர்களை அழைக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்ப பாத்தீங்கன்னா செவிலியர் போராட்டம் பண்ணாங்க, சுத்தணவு பண்ணாங்க, இடையில அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் ஏற்றிருக்காங்க. அது நமக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர்களும் நம்முடன் வாழ்கிறார்கள். அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது நமக்கு. அதனால இந்த மாபெரும் தொடர் போராட்டம் இன்று முதல் இங்கே இருக்கிறது. ஒன்னு ஒரு அரை மணி நேரம் நம்ம உட்காந்துட்டோம். இல்ல என்னுடைய காஞ்சிபுரம் வட்டத்திற்கு நானும் சொல்றது அன்பான வேண்டுகோள் தான், யாரும் தப்பு நினைக்க கூடாது. நான் கையெழுத்து போட்டேன், கையெழுத்து வாங்கிட்டு இருக்கட்டுமே. இன்னைக்கு நான் கையெழுத்து போட்டேன், நானும் எழுந்து போயிடுவேன் அப்படின்னு தயவு செய்து தேவையில்லை, அன்பா தான் கேட்டுக்கிறேன். வட்ட செயலாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒண்ணு எதுவுமே இல்லை. உங்கள நான் ஒருத்தன், அவ்வளவுதான். நீங்க அங்க இருக்கிறீங்க, நாங்க வந்து பேசுறேன். அடுத்தது நீங்க வந்து அங்க நிப்பீங்க, அடுத்தது நீங்க வந்து
இங்க பேசுவீங்க, உங்களோடு கூட நான். அதனால ஒற்றுமையுடன் நாம் இருப்போம். ஒற்றுமையா நம்முடைய குரல்களை இந்த உலகுக்கு அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்களும் திரும்பி பார்க்க வேண்டும். எங்கே அடித்தால் எங்கே திரும்பி பார்ப்பார்கள், எங்கே அடித்தால் எங்கே திரும்பி பார்ப்பார்கள், எங்கே வலிக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால நம்முடைய குரல்கள் எல்லாம் அங்கு ஓங்கி ஒலிக்கின்ற பொழுது அவருடைய காதுகளுக்கு சத்தங்கள் அங்கே போகட்டும். அப்பேற்பட்ட சத்தத்தை நாம் தொடர்ந்து அங்கே கொடுத்து கொண்டிருப்போம். கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிறது அடைத்துக் கொண்டிருக்கிறது, அடைக்க முடியாது, எரிச்சலா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே நடந்து போனா என்ன பண்ணுவாங்க, ஒரு குறைஞ்ச சத்தம் கேட்கும். இதே ஒரு கூட ஒரு 200 பேர் நாமெல்லாம் கொஞ்சம் நடந்து போனோம்னு வச்சுங்க, இங்க இருக்கிற காவல்துறை கிரவுண்டு போனீங்கன்னா சரி, அந்த நடக்கிற சத்தம் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். அதனால அந்த சத்தத்தை மீண்டும் மீண்டுமாய் அதிகமாய் ஒலிக்க செய்து நாம் இங்கே மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை எதனால் கையில் எடுத்து இருக்கிறோமோ அவற்றை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து தொடர்ந்து நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு ஒருவேளை நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நமக்கு மட்டும் இல்ல, வருகின்ற சந்ததிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நாம அங்க சேர்த்து வைக்கிறது. நாம பேசிக்கலையா, போன காலத்துல எப்படி இருந்தது, எந்த நிலைமை இருந்தது, இன்னைக்கு எல்லாம் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு என்ன பண்றோம், நல்லா சூப்பரா இருக்கிறோம் இன்னைக்கு. ஆனா முன்னோர்கள் செய்த ஒரு அர்ப்பணிப்பு நம்ம அதை நினைச்சு பார்க்கணும்ல. அப்போ நமக்கு பின்னால வருவங்க நாமளும் நினைச்சு பார்ப்பாங்க. அதனால நம்முடைய ஒற்றுமை என்பது அதிகமாய் காணப்பட வேண்டும். இனி வரும் நாட்களிலே ஆர்ப்பாட்டம் என்று சொல்கிற பொழுது எந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது விட்டு விட்டு அனைவரும் ஒன்று கொடுக்கின்ற பொழுது அங்கே இந்த மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாம் இங்கே வெற்றி கொள்ள முடியும். அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளி சமைக்கு அது சொல்லிட்டேன். இந்த நோட்ல வந்து பாத்தீங்கன்னா தாலுக் வைஸ் போட்டு போட்டிருக்காங்க. தாலுக் வைஸ்ல நீங்க சைன் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த தாலுக்கை எடுத்து சைன் பண்ணுங்க, சரிங்களா? ஹலோ, மாவட்ட செயலாளர் அண்ணன் உதயகுமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தில் இன்று பெருந்திரளாக வந்திருக்கும் என் சொந்தங்களே, அருமை சகோதர சகோதரிகளே, என் உயிரின் மேலான உறவுகளே, அனைவருக்கும் இந்த காலை நேரத்திலே என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நீண்ட நாளாக பல கோரிக்கைகள் வைத்து வந்த கோரிக்கைகளை முன்னோடிகள் ஒரு சில கோரிக்கைகளை நம்மளுக்கு பெற்று தந்தார்கள். அதன் பிறகு நாம் எல்லா கோரிக்கையும் கேட்டோம். இப்பொழுது நமக்கு தேவையானது ஒரே ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கை நான்காம் நிலைக்கு இணையான ஊதியம் வழங்கிடுவோம், உடனே வழங்கிடுவோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கவனம் ஈர்க்கும் வகையில் இன்று மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். நம் காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து உறுப்பினர்களும் இன்று காத்திருப்பு போராட்டம் பண்ணி கொண்டுள்ளார்கள். ஆகையால் நாம் பண்ற போராட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக மாநில பொறுப்பாளர்களை அழைத்து நம்மளுக்கு உறுதி கொடுக்க வேண்டும். ஆகையால் சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான்
நாம எதையுமே வென்றெடுக்க முடியும். முதல் வந்து நம் உறுப்பினர்கள் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு 500 பேர் இருக்கோம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல. நிறைய சகோதரர்கள் வரல, சகோதரிகள் வரல. எதற்காக வரல? நம்ம வந்து இப்ப போராட்டத்துக்கு எதற்காக? எல்லாருக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்தி கொண்டுள்ளோம். நீண்ட நாள் கழித்து ஒரே ஒரு கோரிக்கையாக வைத்து இன்று நம்ம ஆர்ப்பாட்டத்தை காத்திருக்கும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். அதற்கே இன்னைக்கு வந்து ஒரு சில சகோதர சகோதரிகள் வரவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்த தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தான் அனுமதி லெட்டர் வாங்கியிருக்கோம். எதனால வரவில்லை என்று தெரியவில்லை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, நாம் ஒன்றைப்பட்டு ஒற்றுமையோட அடித்தால் மட்டும்தான் வென்றெடுக்க முடியும். ஒற்றுமை இல்லை என்றால் முடியாது. தோழர்களே, இனி வரும் காலங்களில் நாளை மறுநாள் நம்மளை கூப்பிட்டு அழைத்து பேசும் வரை இன்னும் நம் உறுப்பினர்கள் அனைவரையும் இன்றும் சரி நாளையும் சரி பெருந்திரளாக வர வைக்க வேண்டும். குறுவட்ட நிர்வாகிகள், சகோதரர்கள் சகோதரிகள், வட்ட நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் வராத சகோதரர்களை தயவு செய்து நாளை அனைவரையும் ஒற்றுமையாக வர வேண்டும். ஏன் கேட்டால் நம்ம ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சபட்சம் 490 பேர் 500 பேர் கிட்ட இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதோட நம்ம போயிடக்கூடாது. இன்னும் நம்ம இந்த டிகிரேட் அறிவிக்கும் வரை காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் பண்ணிக்கொண்டே தான் இருப்போம். நம்மளை கூட்டு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தால் மட்டும்தான் இந்த காத்திருப்பு போராட்டத்தை கைவிடப்படும். ஆகையால் எல்லாரும் ஒற்றுமையோடு வந்து அதே மாதிரி மதியம் அவர்கள் உணவு அருந்திவிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்து விடுங்க. மறுபடியும் 5:40 வரைக்கும் 6 மணி வரைக்கும் நம்ம இருக்கலாம். மறுநாள் அதே மாதிரி ரொட்டேட்டா காலையில 9:30 வந்துருங்க. இன்னைக்கு வந்தா லேட் பண்ண. ஆகையால் ஏன் சகோதரர் ஏன் வரமாட்டாங்கன்னு தெரியல. கேள்வி கேட்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் வைங்க அப்படின்றாங்க. ஆர்ப்பாட்டம் வச்சுட்டோம், ஏன் வரலன்னு தெரியல. கேள்வி கேட்டவங்களே வரல. குரூப்ல கேள்வி கேட்ட நிறைய சகோதர சகோதரிகளே வரல. ஏன் வரமாட்டீங்க சொல்லு. கேள்வி கேட்கறீங்களா? கேள்வி கேட்கறது இந்த மாதிரி வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும். ஏன்னு கேட்டா இதுனா ஒருவருக்கான பிரச்சனையா? இது சொல்லு. ஒட்டுமொத்த கிராமங்களின் பிரச்சனை இது. ஆகையால் அனைவரும் வந்து ஒன்றுபட்டால் தான் நம்ம வென்றெடுக்க முடியும். நான் சொல்லி கொண்டேன் சகோதரர்களே, அனைவரும் ஒற்றுமையோடு போராடினால் மட்டும்தான் இதை வென்றெடுக்க முடியும். இதை மனதில் வைத்து இன்று நம் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் இன்று பெருந்திரளாக வந்து இன்று இந்த கூட்டத்தை சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எவ்வளவு வேலைகள் உள்ளது. இருந்தாலும் நம் ஒற்றுமையோடு நம்ம சங்கத்துக்காக நம்ம அந்த நீண்ட நாள் கோரிக்கை வென்றெடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காங்க. ஆகையால் நம்ம சகோதரர்கள் நம்ம வந்து வில்லேஜில் போயிட்டு ஆரை கூப்பிட்டா உடனே போயிருது, வியோ கூப்பிட்டா உடனே போயிருது. ஒரு நாள் ஃபுல்லாக கூட உட்காடுறீங்க, நைட்டு 7 மணி கூட ஓடாறீங்க. இது வந்து நம்மளுடைய உரிமைக்காக போராடுறோம். இதுக்காக ஏன் வரமாட்டீங்க சொல்லுங்க. அதனால மொத்த தோழர்களும் தோழிலும் நாளை முதல் அனைவருக்கும் விடுப்பு கொடுக்கப்பட்டு உள்ளது. யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அனைத்து தோழர்களும் இந்த கூட்டரங்கிலே வந்து உட்கார்ந்து நம் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி சகோதர சகோதரிகளே, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஹலோ, உத்தரமேரூர் வட்ட திருவேங்கடம் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பார்ந்த தமிழ்நாடு அரசு சங்கம் இந்த